ஹலோ டிராவலர்ஸ், முருகன் அப்படின்னாவே அதிசயம் தாங்க. இந்த வீடியோவில் குன்றக்குடி முருகன் கோவிலோட 7 அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஓ முருகான் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, மற்ற எந்த முருகன் கோவில்லையுமே இல்லாத வகையில் இந்த குன்றக்குடி முருகன் கோவிலில் முருகன் மட்டுமே இல்லாமல் வள்ளியும் தெய்வானையுமே மயில் மீது தான் அமர்ந்திருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்பர் 2, ரீசெண்டாக நடந்த கும்பாபிஷேக விழாவிற்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் மட்டும்தான் அனைத்து நவகிரகங்களுமே முருகப்பெருமானை பார்த்த மாதிரி இருந்திருக்கு. நம்பர் 3, இந்த கோவிலோட அடிவாரத்துல தேனாற்றுநாதர் அப்படின்ற ஒரு சிவலிங்கம் இருக்கு. இந்த சிவலிங்கம் சுயம்புவாவே தோன்றினது. இந்த சிவலிங்கத்தை அகத்திய முனிவர் வந்து வழிபட்டிருக்காரு. நம்பர் 4, மருது சகோதரர்கள்ல பெரிய மருதுக்கு இருந்த ராஜபிளவை அப்படின்ற தீராத தோல்வியாதியை நம்ம குன்றக்குடி முருகன் கோவில் திருநீர் தான் தீர்த்து வச்சிருக்கு. உங்களுக்கு தோல்வியாதி இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்க சரவண பொய்கையில் தீர்த்தத்துல நீராடிட்டு இடுமன் சந்நிதியில உப்பும் மிளகும் போட்டு முருகனோட திருநீரை பூசிக்கிட்டா உங்களுக்கு சரியாகும். நம்பர் 5, முருகனோட வாகனமான மயில் முருகனோட சாபத்தால இந்த குன்றக்குடி மலையா மாறி இருக்கு. நம்பர் 6, இந்த கோவில்ல விவசாயிகள் கோட்டை காவடி எடுப்பதும் பக்தர்கள் சர்ப்ப காவடி எடுப்பதும் சிறப்பு. நம்பர் 7, இந்த கோயில்ல திருமணம் செய்தால் திருமண தம்பதிகள் அனைத்து செல்வங்களும் பெற்று சிறப்பா வாழ்வாங்க அப்படின்னு நம்பப்படுது.